Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சட்டத்தை மக்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்குது, எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் பத்தாது, நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் சட்டம் அறிந்து கொள்வீர்கள். ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு சட்டம் தெரிய வரும் முழுமையாக. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோடை தான் பிஎன்எஸ்ன்னு சொல்லி மாற்றிருக்காங்க சட்டத்தை. அதில் பிரிவு 61 குற்றவியல் சதி அந்த சட்டத்தை பார்க்க போகிறோம். அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேள்வி பதிலாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஎன்எஸ் இன் கீழ் பார்த்திங்கன்னா குற்றவியல் சதி திட்டத்திற்கான தண்டனை என்ன, அதாவது சதிக்கான தண்டனை, ஒரு குற்றம் செய்யும்போது ஒரு சதிக்கான தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல சதித்திட்டம், மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கக்கூடிய கடுமையான குற்றமாக இருந்தால் தண்டனை குற்றத்தை தூண்டியதற்கான தண்டனைக்கு ஒத்திருக்கிறது. மற்ற சதித்திட்டங்களுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2ம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது பதில். அடுத்த கேள்வி குற்றவியல் சதி என்பது தொடர்ச்சியான குற்றமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான குற்றம் தான் அது. அதன் மூலமாக தான் குற்றங்கள் தொடரப்படுகிறது. ஒரு சதியின் மூலமாக குற்றவியல் சதி ஒரு தொடர்ச்சியான குற்றமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறோம். ஏனெனில் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் வரை அல்லது கைவிடப்படும் வரை சதி தொடர்கிறது. அதனால் அது ஒரு தொடர்ச்சியான ஒரு குற்றம். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா குற்றவியல் சதி வழக்கை எப்படி நிரூபிப்பது அப்படிங்கிறது. குற்றவியல் சதி திட்டத்தை நிரூபிப்பதென்றால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே ஒரு சட்டவிரோத செயலை செய்ய ஒப்பந்தம் இருப்பதை காட்ட வேண்டும். ஒப்பந்தம்னா உடனே சிவில் ஒப்பந்தம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு குற்றத்தை செய்யணும்னு சொல்லி பேசுவாங்க. அந்த ஒப்பந்தம் அதை நிறைவேற்றுவது. இது நேரடி ஆதாரங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே மனங்களின் சந்திப்பை நிரூபிக்கும் சூழ்நிலை ஆதாரங்கள், டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலமாக நிரூபிக்கப்படலாம் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் சதித்திட்டத்திற்கும் பொதுவான நோக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்கோம். குற்றவியல் சதி என்பது ஒரு சட்டவிரோத செயலை செய்வதற்கான ஒப்பந்தத்தை உள்ளடக்கியது அப்படிங்கிறது. இதற்கு மனங்களின் முன் சந்திப்பு தேவைப்படுகிறது. அதாவது 2-3 பேர் சேர்ந்து இது பண்ணுறது. மறுபுறம் பார்த்திங்கன்னா பொதுவான நோக்கம் என்பது ஒரு செயலை செய்வதற்கான பகிரங்கப்பட்ட நோக்கத்தை அதாவது இன்டென்ஷன் குறிக்கிறது. மற்றும் முன் ஒப்பந்தம் தேவை இருக்காது. ஒருத்தர் செய்யும்போது ஒரு ஒப்பந்தம் தேவை இருக்காது, இன்டென்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா கேள்வி குற்றவியல் சதித்திட்டத்திற்கான ஒரு தனி நபரை தண்டிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒரு சதித்திட்டம். ஒருவருக்கு மேற்பட்டு இருந்தால் தான் அந்த சதித்திட்டத்தை செய்ய முடியும். குற்றவியல் சதி என்பது குறைந்தபட்சம் 2 நபர்கள் ஒரு சட்டவிரோத செயலை செய்ய ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது. ஒரு தனிநபரை குற்றவியல்
சதித்திட்டத்திற்காக மட்டும் தண்டிக்க வந்து முடியாது அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 61, அதுதான் வந்து கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. பிரிவு 61 பிஎன்எஸ் பிணையில் வந்து விடுவிக்கப்படுமா பட முடியுமா அப்படின்னு. இது சம்பந்தப்பட்ட குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்தது அப்படிங்கிறோம். நம்ம கடுமையான குற்றங்களுக்கு, அதாவது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள், இது பொதுவாக வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக இருக்கும் பிரிவு 61 இருக்கும் பொழுது. அதே மாதிரி சமயம் சிறிய குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருட்டுன்னு எடுத்துக்கலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு திருட்டை வந்து பண்ணுறது, அதுக்கு வந்து ஜாமீனில் விடக்கூடிய குற்றமாக இருக்கும். அது வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமாக கருதப்படுகிறது. குற்றவியல் சதி என்பது, அடுத்த கேள்வி என்னென்னா, குற்றவியல் சதி என்பது அனைத்து பங்கேற்பாளர்களும் சட்டவிரோத செயலை தீவிரமாக செய்ய வேண்டும் என்று கோருகிறதா அப்படின்னா, எல்லாருமே வந்து தீவிரமான ஒரு இதை பண்ணணுமானா இல்லை, அப்படி கிடையாது. சதித்திட்டத்தை நிறுவ குறைந்தபட்சம் ஒரு தரப்பினரின் ஒப்பந்தமும் வெளிப்படையான செயலும் மட்டுமே தேவை அப்படிங்கிறது. இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு மர்டர் பண்ணுறாங்கன்னா 3 பேர் சதி பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து நோட்டம் விடுவார், மர்டர் யாரை பண்ண போகிறாங்களோ அவங்கள. ஒரு 2 பேர் வந்து மர்டர் பண்ணுவாங்க. அதை தான் வந்து நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, குற்றவியல் சதித்திட்டத்திற்கும் தூண்டுதலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? குற்றவியல் சதித்திட்டம், கிரிமினல் கான்ஸ்பிரசி, தூண்டுதல், அபேட்மெண்ட், இதுக்கு உண்டான வேறுபாடு. சதி என்பது பார்த்திங்கன்னா ஒரு செயலை ஒன்றாக செய்வதற்கான ஒப்பந்தத்தை வந்து குறிக்கிறது ஒரு மனதாக. அதே சமயம் தூண்டுதல் என்பது ஒரு நபர் மற்றொரு செயலை செய்ய உதவுவது அல்லது ஊக்குவிப்பதை வந்து குறிக்கிறது. இதுதான் உள்ள வேறுபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சதித்திட்டத்திலிருந்து ஒருவர் விலக முடியுமா அப்படின்னா, திரும்ப பெறுவதை நிரூபிப்பது கடினமானது. ஒரு சதித்திட்டம் வந்து தீட்டி முடித்து அதை கிரிமினல் பண்ணப்படும். ஆனால் வந்து எந்த ஒரு வெளிப்படையான செயலுக்கும் முன் துறப்பது வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டால் வந்து சில நேரங்களில் பொறுப்பிலிருந்து விலக்கு அளிக்கலாம். ஒரு தவறு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் ஒரு சதித்திட்டம் போட்டிருப்பாங்க. அதில் ஒருத்தர் அந்த குற்றத்தை செய்வதற்கு முன்னே வந்து அவர் விலகியிருப்பார். அதை வந்து சரியாக நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அடுத்த கேள்வி வந்து, அனைத்து வகையான சதித்திட்டங்களுக்கும் வெளிப்படையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிஎன்எஸ் சட்டம் 2023 கோருகிறதா அப்படிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது. சதி நேரடி குற்றத்தை வந்து செய்யாமல் இருந்தால் மட்டுமே வெளிப்படையான செயல் தேவைப்படும். எடுத்துக்காட்டாக வந்து சட்டப்பூர்வ இலக்கை வந்து அடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை திட்டமிடுதல், அதுதான் வந்து பதில். அடுத்து பார்த்திங்கன்னா கேள்வி, அனைத்து சதிகாரர்களும் ஒருவருக்கொருவர் குறிப்பிட்ட செயல்களை அறிந்து கொள்வது அவசியமா அப்படின்னா அப்படி கிடையாது. சதிகாரர்கள் ஒவ்வொரு விவரத்தையும் அல்லது ஒவ்வொரு பங்கேற்பாளரின் பங்கையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஒரு பொதுவான குறிக்கோளை பகிர்ந்து கொண்டால், ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இதை பகிர்ந்து கொண்டாலே போதும் ஆனது அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற வெறும் எண்ணம் குற்றச்சதியாக மாறுமா? குற்றத்தை செய்யணும் அப்படின்னாலே வந்து அது குற்றச்சதியாக மாறுமா? அப்படி கிடையாது, இல்லை.
நோக்கம் மட்டும் போதாது, செயல்பாடு வந்து இருக்கணும். குற்ற செயல்பாடு சதிகாரர்களிடையே வந்து ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். மேலும் சில சதித்திட்டங்களுக்கும் குற்றத்தை நிறுவ ஒரு வெளிப்படையான செயல் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து பதில். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிப்படையான செயலை வந்து நீதிமன்றம் எவ்வாறு தீர்மானிக்கிறது அப்படின்னு. சதித்திட்டத்தை மேலும் வலுப்படுத்த எடுக்கப்பட்ட எந்த ஒரு தெளிவான நடவடிக்கையும் வெளிப்படையான செயல்தான் அப்படிங்கிறது ஆகும். இது திட்டமிட்ட கொள்கைக்கான கருவிகளை வாங்குவது முதல் சட்டவிரோத கூட்டத்திற்கு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பது வரை இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, குற்றவியல் சதி வழக்குகளில் என்னென்ன பாதுகாப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதித்திட்டத்தில் சட்டவிரோத நோக்கம் குறித்த நோக்கம் அல்லது அறிவு இல்லாதது ஒரு பொதுவான தற்காப்பு ஆகும். குழுவின் குற்றவியல் நோக்கம் குறித்த ஒருவரின் அறியாமையை நிரூபிக்க சதி குற்றச்சாட்டை மறுக்கக்கூடும் அப்படிங்கிறது பதில். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, திட்டம் பாதியில் கைவிடப்பட்டால், கான்ஸ்பிரசி திட்டம் பாதியில் கைவிடப்பட்டால் சதித்திட்டத்திற்கான தண்டனை மாறுமா அப்படின்னா இல்லை. ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு வெளிப்படையான செயல் செய்யப்பட்டவுடன் சதி குற்றம் நிறுவப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் பதில். நம்ம இதை வந்து ஒரு கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி இப்போ வந்து டிஃபைன் பண்ணணும்னு நினச்சோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் சேனல் எக்ஸ்க்ளூசிவ். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.